குருகுல படிப்பு முடிஞ்சு அனைத்து சீடர்களும் அவங்களோட சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு சீடர் மட்டும் 2 மாதம் கழித்து மறுபடியும் வந்துட்டு குரு கிட்ட தேங்கிட்டு நின்றுருக்காப்புல. குரு கேட்டிருக்காரு, என்னப்பா சொல்லுப்பான்னு. இல்லை குருவே, நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, அதனால் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னோடனே, இதுக்காக தேங்கிட்டு இருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுருக்கமாக மறுபடியும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இவன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 2 மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கான். வந்துட்டு குருவே எனக்கு மறுபடியும் மறந்து போச்சு அப்படின்னோடனே, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே புன்னகையோட எல்லா விஷயத்தையும் மறுபடியும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இப்போ புரிஞ்சு குருவே அப்படின்னு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் போயிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தலைமை சீடன் கேட்டிருக்கான், குருவே இது முறையா? அவன் மறுபடியும் வந்து கேட்டுகிட்டே இருக்கான், நீங்களும் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கீங்களே, அவன் முட்டாள், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு ஏறவே ஏறாது அப்படின்னதுக்கு குரு சொல்லியிருக்காரு, தரிசு நிலமாக இருந்தாலும் அதை பக்குவப்படுத்தி தண்ணி ஊற்றிட்டே இருந்தான் அப்படின்னா அது விளை நிலமாக மாறிடும். அதே மாதிரி தான் அவனுக்கு ஆர்வம் இருக்குது, அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறான். அதனால் ஒரு ஆசிரியராக அவனுக்கு நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னாராம். இதை கேட்ட தலைமை சீடன் குருவோட மேன்மை பொருந்திய உள்ளத்தை வியந்து பார்த்துருக்காரு. ஒரு சில ஆசிரியர்கள் தவிர பெரும்பாலான ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் மாணவர்கள் ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்கிறதுனால ஆசிரியர்கள்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையுமே மொத்தமாக வாங்கிக்காமல் போயிடுறாங்க. அதனால் ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தரிசு நிலம் மாதிரி இருக்கிற நம்மளோட அறிவு கூட பொன் விளையும் பூமியாக சிந்தனைகள் நிரம்பி வழிய துவங்கும்.